ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து சண்டே அண்ட் டைம் வந்து ஒரு 4:30 ஆக போகுது. அண்ட் எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வந்து டீ குடிப்போம்ல, ஸோ அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து என்ன வீடியோன்றத டைட்டில் தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. ஆமாம், N250 தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வண்டி வந்து யாருதுன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவரும் வந்து இப்படி ஃப்ரெண்டானார்னா யூடியூப் சேனல் மூலமாக ஃப்ரெண்டானார். லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆனேன். அவர் வந்து கூப்பிட்டார், இந்த மாதிரி நடக்குது ப்ரோ போகலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மழை பெய்யவே நான் வந்து போகல. அதுக்கப்புறமா வந்து நிறைய நாள் வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஒரு வாட்டி நான் எங்கேயாச்சும் ஓடி போயிடணும், அதனால் வந்து பார்க்கவே முடியல. முந்தானேத்து வந்து டெக்ஸ்ட் பண்ணார் சாட்டர்டே பார்க்கலான்னு சொல்லிட்டு. நேற்று வந்து நான் காலேஜ் போயிட்டேன், அதனால் வந்து பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் N250 வந்து அவருக்கு இல்லை, அவரோட ஃப்ரெண்டு இது. ஸோ வண்டியை வந்து பார்த்து ஓடிட்டே கொடுத்துடணும் பத்திரமா. அவரும் வந்து சேம் NS ஒன்று தான் வச்சுருக்காரு. ஆனால் வந்து எந்த ரிம்மு வந்து ஒயிட் கலரு, அவர் வந்து பிளாக்கு. நம்ம வண்டி பார்த்தீங்களா இல்லையா, ஃபுல்லாக வந்து பலபலான்னு ஆயிடுச்சு. வாட்டரா ஷூட்டர்னு சொல்லி இந்த போன வீடியோவில். பட் ஆனால் நானே தொடச்சிட்டேன் வீட்டில் உட்காந்து. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரோடு வந்து போட்டுட்ருக்காங்களா, அது எப்படி இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளே டஸ்ட்டு தான் ஆகும். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நானே தொடச்சிட்டேன். ஸோ பார்ப்போம் வண்டி வந்து எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ஓட்டியிருக்கேன் N250. நான் ஒரே ஒரு ரவுண்டு வந்து அடிச்சிருப்பேன். எங்கன்னா ஷோரூமில் வந்து என் வண்டி ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் கேட்டு ஓட்டி பார்த்தேன். பட் அதில் ஒன்றும் பெருசாக தெரில எனக்கு வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஓட்டி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான், டீட்டெயிலாக போகாமல் வண்டி வந்து எப்படி இருக்குது, என்னென்னலாம் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை சொல்கிறேன். ஜஸ்ட்டு வண்டி வாங்கலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா கிடச்சா போதும். ஸோ பார்ப்போம். சரி, ஓகே, நான் வந்து கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு அந்த வண்டியில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இதோட. ஸோ கைஸ், ஃபைனலி வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கைஸ், நம்ம கையில் இப்போது N250 இருக்குது. டார்க்கு செம்மையாக இருக்குது கைஸ் இதில் NS விட. நான் வந்து ஒரு கடை சொன்னேன், 2 பேரும் வந்து சேஸ் வச்சுட்டு தாண்டி வந்துட்டாங்க அந்த ஸ்பாட்டோட. அப்புறமா நான் கொஞ்சம் தாண்டி வந்தேன். சரி, வண்டி பற்றி சொல்லுவோமா? என்ன சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? லுக் வைஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து எம்டி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 லைட் வரும்ல, அதே மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வந்து எனக்கு லுக்கில் பெருசாக எதுவும் இல்லை. பட் ஹைட் வந்து NSஓட ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வெயிட்டும் வந்து கம்மி தான். வண்டி ஓடுறதுக்கே வந்து தக்கையாக இருக்குது. சவுண்டு சொல்லி ஆகணும் கைஸ், செம்மையாக இருக்குது சவுண்டு. ஏன்னா வந்து நம்மதில் வந்து அண்டர் பெல்லியில் ப்ளஸ் ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் தான் இருக்கும். இதில் டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்டு. நான் நிறுத்தி காமிக்கிறேன். அண்ட் வேறு என்ன, முதல் ப்ளஸ் வந்து கீர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. NS எல்லாம் கிடையாது. நானே வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் எத்தனாவது கீரில் போகிறோன்னே தெரிலன்னு சொல்லிட்டு. இதில் வந்து கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஏன் இதில் போய்ட்டு லிக்விட் கூலிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஆயில் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவர் வந்து டாப்பு ஒரு 146 என்னமோ போனாங்க போல். ஸோ நம்ம வந்து ஓட்டி பார்ப்போமா? 5218 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. ஏப்ரல் எடுத்தாலும். சரி, ஓகே, டாப் எவ்வளோ தான் போகுதுன்னு பார்ப்போம். இதில் 5 கீர் தான் வேற. லைட்டாக வாக்குள் இருக்க மாதிரி இருக்கு. இந்த சைடு வந்து ஏறல. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து மொட்டையாக இருக்கிறதுனால நேக்கட் சீரிஸ் வேறு. ஸோ விண்ட் பிளாஸ்ட் வந்து சொல்லவே வேணாம், செம்ம அதிகமாக இருக்கும். ரெக்கார்டில் தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சைடு ஏறல. கன்ஃபார்ம் வந்து அந்த சைடு வந்து இதோட அதிகமாக போகும் பாருங்கள். ப்ளஸ் 5 கீர் தான் இதில். ஸோ மேக்ஸிமம் நான் பார்த்த வீடியோலாம் ஒரு 150 போச்சு. இன்னும் ஒரு கியர் கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 160 to 165 போயிடும் கண்டிப்பாக.
எப்படியும் என்எஸ்க்கும் இதுக்கும் வச்சா ஸ்டார்டிங்கில் வந்து இது அடிச்சிடும். ஏன்னா வந்து டார்க் அதிகம் என்எஸை விட. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, சிசி தான் அதிகமே தவிர என்எஸ்லாம் வந்து அடிக்கிறது கஷ்டம்தான். ப்ளஸ் இதில் வந்து சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ அது ஒரு நல்ல விஷயம். வண்டி கம்ஃபர்ட் செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் தக்கையாக இருக்குவே, கொஞ்சம் நல்லா ஓட்ட முடியுது. ஹாய் குட்டி பாப்பா. சரி ஓகே, நம்ம யூட்டன் போட்டுப்போம். ப்ளஸ் மைலேஜ் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 30 to 35 தருதுன்ற மாதிரி பார்த்தேன். அண்ட் வேறு என்ன, சவுண்டு செம்மையாக இல்லை. இருங்க நான் நிறுத்தி காமிக்கிறேன். இதில் மொத்தம் 2 கலர் வருது, பிளாக்கு அப்புறமா ரெட்டு. எனக்கு ரெட்டு தான் பிடிச்சிருக்கானா பிளாக்கை விட. செம்மையாக இல்லை அந்த சன்செட்டுக்கும் வண்டிக்கும். ப்ளஸ் ஆனால் இதில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்கலாம், ஏன் தான் வந்து நார்மல் கொடுத்தாங்க தெரில. ப்ளஸ் சேம் ப்ரொஜெக்டர் லைட்டு எம்டியில் வர மாதிரியே, பட் ஆனால் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி லுக் அதே தான். வேறு என்ன, எக்ஸாஸ்ட்டு பாருங்கள், டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்டு. ஸோ சவுண்டு வந்து செம்மையாக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் செம்மையாக இருக்குது. ஆனால் வேறு மற்ற எல்லாம் சேம் அதே தான். ஆமாம், மற்ற எல்லாம் அதே தான். புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது கியர் இண்டிகேட்டர் தான். சரி ஓகே, யூட்டன் போட்டு நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம் எவ்வளோ தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் எதனா ஒரு சைடு வந்து ஸ்பீடு ஏற மாட்டேங்குது, ஏன்னா வந்து எதிர்காற்று அடிக்கிறதுனால. ஸோ அந்த சைடு வந்து இப்போ நம்ம எவ்வளோ 136 வரணுமோ போனோமா. செம்மையாக இருக்குது சவுண்டு தான். அந்த சைடு போய் பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு. இதில் கொடுக்குற ஹாரன்லாம் வந்து வேறு கொடுக்கலாம். சிங்கிள் ஹார்னாக கொடுக்கவே இவ்வளோ பெரிய வண்டிக்கு அந்த ஹார்ன் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஹார்னுக்கு 150ல் வரும் தெரியுமா, பல்சர் 150ல் அந்த ஹார்னு செம்மையாக இருக்கும். நானே வந்து மெயினாக அதனால தான் ஹார்னை மாற்றினே. வண்டி பார்க்குறதுக்கு மாசாக இருக்குது, ஹார்ன் வந்து குழந்த மாதிரி இருக்குது. ஆக்சிடெண்ட்டோ தெரில, நம்ம வேலையை பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு என்எஸ்க்கும் N250க்கும் வந்து ட்ராக் போட்டு பார்க்கலாம். அது வந்து தனி வீடியோவாக போடுறேன். ஸோ முதல்ல வந்து டாப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஹேண்டிங்லாம் செம்மையாக இருக்குது, குறையே கிடையாது. விண்ட் பிளாஸ்ட் ஓவராக இருக்கவே வண்டி ஏற மாட்டேங்குது. மற்றபடி வண்டி ஆஸ் யூஷுவல் என்எஸ் மாதிரியே தான். சரி போவோமா. இங்கே விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. இப்போ தான் நான் ஓட்டுறேன் ஃபஸ்ட் டைமு. லைட்டாக வாபுல் வேறு. ஏய் இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்கே நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க. செம்மையாக இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டு. பார்த்தீங்களா இல்லையா, வாபுல் வேறு ஆகுது. ஒரு 140 போகிறா. ஏன் சரியா வாப்பில் ஆகுது. லாஸ்ட் ட்ரை ரொம்ப புஷ் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம வண்டி கூட கிடையாது, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. சரியான வாபல் தெரியுதா. கன்ஃபார்ம் சொல்கிறேன், என்எஸ்க்கும் N250 வச்சா என்எஸ் தான் அடிக்கும். ஸ்டார்டிங்கில் அச்சு சாப்பிட்டு போயினே இருந்துடும்.
ஏன் வாபுல் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. மற்றபடி வண்டி வந்து சீட்டு கம்மி, வெயிட்டு கம்மி, இன்னும் ஸ்பீடு தான் போனோம். பட் ஆனால் ஏன் போகலன்னு தெரில. அண்ட் ப்ரைஸ் வந்து என்ன வருதுன்னு சரியா தெரியலையே. எப்படியும் 2 கிட்டே வந்துடும் நினைக்கிறேன். மைலேஜ் ஓகே தான். 250க்கு ஒரு 30 to 35 தரது ஒரு நல்ல மைலேஜ் தான். ப்ளஸ் அதையும் தாண்டி மைலேஜ் கொடுக்குதுன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. ப்ளஸ் அதே டயர் செக்மெண்ட் தான் என்எஸில் வர மாதிரி. முக்கால்வாசி எல்லாமே அதே தான். சிசி அதிகம், டயர் செக்மெண்ட் சேம் தான். வேறு என்ன, வேறு பெருசாக சொல்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. போய் டியூட்டன் போட்டு நம்ம அப்படி போக வேண்டியதுதான். சிம்பிளாக நம்ம இதை வச்சு தான் வந்து நார்மலாக ஒரு வண்டி வாங்குறோன்னா மைலேஜ், லுக்கு, சிசி, டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம நார்மலாக ஒரு வண்டி வாங்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போமே. ஸோ அது வந்து நான் மெயினாக ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த வண்டி வந்து ஏப்ரலில் வாங்கினார் போல். நான் கூட புதுசுன்னு நினச்சேன். ஏப்ரலில் வாங்கின வண்டி 5000 தான் ஓடி இருக்கு. உள்ள சவுண்டு கேட்குறீங்களா? பெரிய இருக்கு சவுண்டு தான். ஸோ 2 பேரும் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பேசிவிட்டு அடுத்து ட்ராக் எடுத்து எடுப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். முடிச்சு நான் இப்போ அடுத்த வீடியோ வேறு எடுக்கணும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.